பேக் பெயினால் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? பேக் பெயின் இருக்கும்போது இந்த 5 விஷயத்த மட்டும் கண்டிப்பாக பண்ணாதீங்க. அதில் ஃபஸ்ட்டு விஷயம், பர்பஸாக மூவ்மெண்ட்டை செக் பண்ணாதீங்க. இப்படி குனிஞ்சா வலிக்குதா, அப்படி குனிஞ்சா வலிக்குதா, இப்படி நிமிர்ந்தா வலிக்குதா, அப்படி நிமிர்ந்தா வலிக்குதான்னு சொல்லிட்டு பர்பஸாக மூவ்மெண்ட்டை வந்து குனிஞ்சு குனிஞ்சு செக் பண்ணி பார்க்காதீங்க. செகண்ட் விஷயம், இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நம்ம பேக் பெயின் இருக்கும்போது நீங்கள் இந்த யூடியூப்பை பார்த்தோ, இன்ஸ்டாகிராமில் பார்த்தோ இந்த ஸ்ட்ரெச் பண்ணுறேன், அந்த ஸ்ட்ரெச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா அந்த பேக் பெயின் ரொம்ப வர்சன் ஆகி அது டிஸ்க் ப்ராப்ளமாக மாறுறது கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. மூணாவது, மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு கண்ட டேப்லெட்டை வாங்கி போட்டு டெம்பரரி சொல்யூஷன் தேடாதீங்க. திரும்ப பேக் பெயின் வரும்போது ரொம்ப சிவியராக வரும். நாலாவது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் பேக் பெயின் இருக்கும்போது வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்லி இந்த மசாஜ் பண்ணுறதோ இல்லை மேலே ஏறி மிதிக்க சொல்கிறதோ அது மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. சப்போஸ் அவங்க மசாஜ் பண்ணும் போதோ மேலே ஏறி மிதிக்கும் போதோ உங்களுக்கு என்ன ஆகும்னா ஃப்ராக்சர் ஆகிறது கூட நிறைய சான்சஸ் இருக்குது. வேணால் சுடுதண்ணி வெத்தரை வேணால் அப்ளை பண்ணிக்கலாமே தவிர நீங்கள் ரெஸ்ட் எடுத்திங்கனாவே இந்த பேக் பெயின் 2 days சப்சைட் ஆகிடும். நீங்கள் மசாஜ் பண்ணுறேன் மேலே ஏறி மிதிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் பெயினை அக்ரவேட் பண்ணிக்காதீங்க. 5th பாயிண்ட், ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட், உங்கள் பேக் பெயின் பற்றி உங்கள் அறிவாளி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தயவு செஞ்சு சொல்லவே சொல்லாதீங்க. மச்சான் நான் அவனை இப்படி சுளுக்கி எடுத்து விட்றேன், மச்சான் நான் அவனை அப்படி உலுக்கி விடுறேன்னு சொல்லிட்டு உழுக்கும் போது அந்த டப்புன்னு சத்தம் கேட்டுச்சுன்னா போன் ஃப்ராக்சர் ஆகிறது கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் அறிவாளி ஃப்ரெண்ட்ஸுங்களோட டெஸ்ட்டுக்கு நீங்கள் எலியாயிடாதீங்க. ஸோ உங்களுக்கு பேக் பெயின் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் சன் ஹாஸ்பிட்டலை விசிட் பண்ணுங்கள், ஃபிசியோதெரபிஸ்ட் கன்சல்ட் பண்ணுங்கள். உங்கள் பேக் பெயினுக்கு நல்ல ரெமெடி கொடுப்பாங்க.